வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா 15,900 மேக்ஸிமம் 58,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை 23,000 25,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 11 எழுத்தர் கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிட்டு அப்ளிகேஷன் மேலேயும் ஃபோட்டோ மேலேயும் விழுற மாதிரி உங்களோட சைன் நீங்கள் போடணும். இங்கே உங்களுடைய பெயர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய அப்பா பெயர் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி 1/7/2025 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் கல்வி தகுதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய மதம் மற்றும் ஜாதி, கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய தொடர்பு முகவரி, கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த முகவரியை ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரியும் கேட்டிருக்காங்க. ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட ஃபில் பண்ணிடுங்க. இங்கே ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே மெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே இதர விவரங்கள் ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே நாள், இடம் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுமோ அது எல்லாமே, அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுமோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். உதவி இயக்குனர், மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை, முதல் தளம், அறை எண் 119, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரியலூர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் அரியலூர் மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் போஸ்டிங்ஸ் இருக்கும். ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது 11 எழுத்தர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பிப்ரவரி 9ஆம் தேதியிலேருந்து மார்ச் 9ஆம் தேதி ஈவினிங் 5:45 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
பதிவுரை எழுத்தர் பணியிடத்தை நேரடி நியமனம் மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 58,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 23,000 25,000 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட் படி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 18 30 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசி டிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 18 32 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 18 35 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடிஐ பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எலிஜிபிள். இதர தகுதிகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சவராக இருக்கணும். கணினி பற்றிய அடிப்படை அறிவு இருக்கணும். அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இதுதான் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ்னாலுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் மார்ச் 9 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா திறனறி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திறனறி தேர்வு நேர்முக தேர்வுக்கான விவரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாவட்ட நில அளவை அலுவலக தகவல் பலகையில் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் திறனறி தேர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு தான். அதாவது உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் கொடுத்து அதை வாசிக்க சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். வாசித்தல் மற்றும் எழுதும் திறனின் மதிப்பெண் அடிப்படையில் ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கு பேசிஸில் செலக்ட் ஆகிறவங்களில் ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு போஸ்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனோட கல்வி தகுதி, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமை கேட்குறீங்களா அதுக்கான சான்று எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்க கம்யூனிட்டி வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அரியலூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வேறு மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அரியலூர் மாவட்டத்தில் நீங்கள் வசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அரியலூர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் நேர்லையோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து சப்மிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 9 அதாவது திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 5:45 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறத இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.